Good morning, guys. This is day 14, December 14, 2025. இன்னைக்கு 10:30 தான் எந்திரிச்சிருக்கேன். நேற்று 3:45 4 ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. தூக்கம் வரலன்றது ஒரு பக்கம். இன்னொன்று நேற்று ஃபுல்லாக ஒர்க் தான். நைட்டு காலைல 4 மணி வரைக்குமே எடிட்டிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கூட நேற்று முடித்ததெல்லாம் இப்போ தம்ப்நெயில் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். காலையில் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சைக்கிளிங் கிளம்பணும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 to 35 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் சேர்த்தா ஒரு 70-75 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். இப்போ கிளம்புனா ஒரு 12 மணிக்கு தான் சைக்கிளிங் கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரம் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்க. ஸோ கிளம்பிட்டு பேசுகிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீல் பிஃபோர் சைக்கிளிங். இப்போ மணி 11:30 ஆச்சு. 12 ஆயிரம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சைக்கிளிங் கிளம்பியாச்சு, காலைல குளிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் கொண்டு போகிறேன். இது சைக்கிள் காற்றடிக்கிறது, இது ஃபோனை கையில் பிடிச்சிக்கிற மவுண்ட் மாதிரி, ஃபோன் ஹோல்டர் மாதிரி, இது டூல் கிட்டு. அப்புறம் இது பேகை பின்னாடி கேரியரில் மாட்டிக்கிறதுக்கு, சன்கிளாஸஸ்ஸு, அப்புறம் ஊடால எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா வாழைப்பழம், ப்ரெட்டு, டேட்ஸ் அண்ட் நட்ஸு, அப்புறம் ஓஆர்எஸ் பவுட்ரு, வாட்ரு பாட்டிலு, இதுதான் நான் கொண்டு போகிறேன். ஆக்சுவலாக எங்கே போகிறேன்றதே சொல்லலை நான். இங்கே மதுரைக்குள்ளேயே பக்கத்துலேயே குருவித்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஃபால்ஸ் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன். பட் அங்கே ஃபால்ஸில் போய் குளிக்கணுன்றதுக்காக போகல நான். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் வச்சு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ரொம்ப நாளாக. அப்படியே போகிற வழியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக கொஞ்சம் தூரமாக தான் யோசித்தேன். மதுரையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வரலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தான் லேட்டரான ஓகே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு வருவோம். நெக்ஸ்ட் வீக் அடுத்தடுத்த வாரம் அப்படியே மதுரை சுற்றி ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி கிளம்பிட்டேன். மணி இப்போ கரெக்டாக 12:15 ஆச்சு. கிளம்புறதுக்கு ஒரு 12:30 நினைக்கிறேன். இப்போ கிளம்பிட்டு போயிட்டு வர ஒரு நைட்டு 7, 7:30, 8 கூட ஆகலாம். இன்றைக்கி நாள் இப்படியே போயிடும். சைக்கிளிங் போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுகிறேன். காய்ஸ், மணி இப்போ கரெக்டாக 12:40. வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். இன்னும் கரெக்டாக 30 கிலோமீட்ரு போனால் குருவித்துறை போயிடலாம். அந்த ஏரியா மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். அங்கே போயிட்டு தான் வழி கேட்கணும். அங்கே இருக்க அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு. வீடு யாராவது மதுரையிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குருவித்துறை ஏரியா. இப்போ கரெக்டாக நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா செல்லூர் டு ஆரப்பாளையம் பிரிட்ஜு தாண்டி ரோட்டில் போயிட்டுருக்கேன். இன்னும் கரெக்டாக ஒரு 28 to 29 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். 10 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் 12:40க்கு ஆரம்பித்தேன். மணி இப்போ 1:45 ஆக போகுது. 1 hour ஆகிருக்கு 10 கிலோமீட்டர் வரத்துக்கு. எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக வேறு ஆயிடுச்சு. சீக்கிரம் என்னன்னே தெரில, ரொம்ப நாள் கேப் விட்டனாலே என்னன்னு தெரில. பட் ஆரம்பித்தாச்சு, முடிச்சுருவோம். காய்ஸ், இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. முன்னாடிலாம் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவேன். இப்போ என்னன்னே தெரில, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. 15 கிலோமீட்டர் ஏதோ முக்கி வந்த மாதிரி இருக்குது. இன்னும் அங்கிட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. மேபி காலைல சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டனாலையா என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் பார்த்துக்கலாம். ஏன்னா மைண்டில் வச்சுருக்கேன்னா இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குல்ல. நான் சொன்ன 10 கிலோமீட்டர் பெட் ஸ்டாப்புக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குல்ல. 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனர்ஜி ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டா லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷனில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில் பிரியாணி தான். வர டைம் பிரியாணி இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஒரு அங்கேருந்து கிளம்புறது ஒரு 5:30 6:30 இருக்கும். ஸோ அந்த டைம் பிரியாணி இருக்குமா என்னன்னு தெரில. பட் வர வழியில் ஏதோ ஒரு கடையில் பிரியாணி, அதுதான் இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரியாணியை தான் மைண்டில் ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். இந்த நேச்சர் சவுண்டு, அங்கங்கே குருவி சத்தம்,
தூரத்தில் அமைதியாக இருக்குன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே, ஏதோ ஒரு வண்டி வருது போகுது, பரவாயில்ல. நான் முன்னாடிலாம் இந்த மாதிரி சைக்கிளில் வரும்போதெல்லாம் ஹெட்செட்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். எதுவுமே காதில் கேட்காது, பாட்டை மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டாக ஒன்று யோசிச்சிட்டேன், சாங்கே கேட்கக்கூடாது, அப்படியே ராவாக எதுவுமே இல்லாமல் அப்படியே சைக்கிளில் போகணும், அவ்வளோதான். மைண்டில் என்னென்ன தாட்ஸு போதோ லெட் இட் ரன், அது பாட்டுக்கு ஓடட்டும். நம்ம என்ன தான் யோசிக்கிறோம், நம்ம மைண்டில் என்ன தான் போகுதுன்னு அப்போ தான் தெரியும். நான் ஒரு மாதிரி 24 மணி நேரமாக எங்கேஜ்டாகவே வச்சுருக்கேன், தூங்குறத தவிர. சிலாம் தூங்கும் போது கூட பாட்டை காதில் வச்சுட்டு தான் தூங்குறேன். ஸோ அந்த 24 மணி நேரமும் எங்கேஜ்டாக வச்சுருக்க அதுலேருந்து வெளியே வரணும்னு தோணுச்சு. அதுக்கான மொதல் ஸ்டெப்பே இந்த மாதிரி ஏதாவது வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை பாத்ரூம் போகும்போது கூட ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தூரமாக ஒரு பாட்டு கேட்குது, ஃபோனில் கேட்குதான்னு தெரில, நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரில. இளையராஜா சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன தான் இந்த ஸ்பீக்கரில், என்ன தான் ஹெட்செட்டில், என்ன தான் ஒரு நல்லா ஹை குவாலிட்டி ஸ்பீக்கரில் கேட்டாலும் இந்த ஒரு ஃபீலு வராது. கிராமத்தில் ஜிலு ஜிலுன்னு காற்றுல இந்த பூச்சி சத்தம் குருவி சத்தத்தோட தூரத்தில் ஒரு இளையராஜா சாங்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹோல்சமாக இருக்குது ஒரு மாதிரி. காய்ஸ், நான் கரெக்டாக சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, நம்ம லொக்கேஷன் போயிடலாம். 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் பிட் ஸ்டாப்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்லான் இருக்கேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. சரி, பக்கத்தில் யார்ட்டையா போய் தண்ணி கேட்கவும் தயக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, தயங்காமல் யார் வீட்டுக்காவது போய் கதவை தட்டி தண்ணி கேட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ போகிற வழியில் ஏதாவது வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கிட்டேன்னா சொல்கிறேன். ஒரு வழியாக வந்தாச்சு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டரில் குருவித்துறை. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. 10 கிலோமீட்டர் வந்தது, லாஸ்ட்டு 10 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே எதுவும் நின்று சாப்பிட்ற மாதிரி எதுவும் இடம் இன்னும் அமையலை. ஸோ அதனால் போகிற வழியில் பார்க்குறேன், ஏதாவது நின்று சாப்பிட்ற மாதிரி எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அங்கே நின்று சாப்பிட்றேன். இல்லைனா நேராக லொக்கேஷனுக்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறேன். இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சிட்டேன். இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் தண்ணி சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீட்டு பக்கம் போனேன். அங்கே ஒரு தாத்தா வாசல்லே உட்காந்துட்டாரு. தாத்தா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னுட்டு உடனே உள்ளே போய் ஒரு பெரிய செம்பில் தண்ணி கொண்டு வந்தார். அப்படியே குடிச்சிட்டு நானும் இதுலேயும் ஊற்றிக்கிட்டேன். கொண்டு வந்தது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே இறக்கிடலான் இருக்கேன். முக்கியமாக வாழைப்பழத்தை எப்போவே சாப்பிட்டா தான் உண்டு. இப்போ விட்டேன்னா ஒரு மாதிரி இதாகிடும். வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணெல்லாம் கிளியராக தெரியுது. இப்போ ஓரளவுக்கு ஆரம்பித்தப்போ இருந்த கால் வலி கஷ்டம் இப்போ தெரில. இப்போ ரெட்டெல்லாம் உள்ளே வச்சு நல்லா நஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசாக நம்ம எங்கே போகிறோம், இது என்ன ஏரியா, இதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சரி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தானே இருக்குது, அப்படி என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு எதுன்னு போட்டு பார்த்துருவோன்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரியும், பட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்ப்போன்னு சொல்லி நெட்டில் போட்டு பார்த்தா அதை இப்போ கொஞ்ச நாளாக தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தேன். அப்போ போயிட்டு சும்மா தான் வரா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எனக்கு என்னென்னா அங்கே போயிட்டு தண்ணியில் போய் குதிச்சுட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வரணுன்ற மைண்ட் செட்லாம் இல்லை. எனக்கு சைக்கிளில் முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கிளில் எங்கேயாவது ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வரணும்னு தோணுச்சு. வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். லக்கில் இருந்துட்டா சந்தோஷம் தான், இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சும்மா அங்கே போய் நின்றுட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். கைஸ் இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்களேன். பனை மரம் தான், ஆனால் அதை சுற்றி ஏதோ ஒரு மரம் வளர்ந்துருக்கு. அதை வேற எரிச்சிருக்காங்க யாரோ. அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குல்ல. குருவித்துறை வந்துட்டேன். இன்னும் 2-3 கிலோமீட்டர் போகணும் போல்.
தோ கிலோமீட்டர் நானும் வழி தேடி போயிட்டே இருக்கேன். அந்த ஃபால்ஸை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா தெரியும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கலாம் மாட்டாங்கலான்னு. கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாடு மேய்க்கிற தாத்தா சொன்னார் இன்னொரு 3/4 கிலோமீட்டரில் போயிடலான்னு. ஒரு வழியாக வந்துட்டேன். இப்படியே தேடி பிடிச்சி பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். சைக்கிளை ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன் பின்னாடி. ஆனால் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷூ வேறு போட்டிருக்கேன்ல, ஷூ திங்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உருப்படியாக வைக்கணும். சைக்கிள்லேயே மாட்டி வச்சுட்டு போயிடலாமா, இல்லை பக்கத்தில் கடை இருக்குது அங்கே கொடுத்துட்டு போகலாமான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். பக்கத்தில் கடையில் கேட்டு பார்க்குறேன். அவன் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேக்கை கொடுத்துட்டு பேக்கில் ஃபோனு மற்ற திங்ஸ்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வரப்போகிறேன். ஸோ முடிஞ்சு மணி இப்போ கரெக்டாக 4:55 4:10 போல் இங்கே வந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் உள்ளே இருந்துட்டேன் இன்னைக்குள்ளேயே. பேக் இந்த பின்னாடி ஒரு பெட்டி கடை மாதிரி தெரியுதா, அங்கே தான் கொடுத்து வச்சுருக்கேன். பேக்கில் ஃபோனுங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஷூ எல்லாமே அங்கே தான் கொடுத்து வச்சுருக்கேன். போயிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கு வேறு ஃபோனுக்கு வேறு ஒரு 10 ரூபா வேறு கொடுத்துருக்கேன். 2 ஃபோன் வச்சுருக்கனால அதுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்கணும். அப்படியே அங்கே ஏதாவது மாங்காய் அந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன். பயங்கரமாக பசிக்குது. அங்கே பக்கத்தில் அந்த பொட்டி கடை காட்டினேன்ல, அங்கே ஒரு மாங்காய் வாங்கி தின்னேன். அதுவே ஒரு 30 ரூபாயன். அது தின்னுட்டு பல் வேறு கூசுது. இப்போ வீட்டுக்கு போகும்போது பிரியாணின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இருக்கிற பசியில் எதை பார்த்தாலும் தின்றுறேன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ இருக்கிற பெட் எல்லாத்தையும் காலியும் பண்ணிட்டேன்னா டேட்ஸ் தான் இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை தின்னா என்னத்தை அப்படின்ருக்கு. அதான் இப்போ போகிற வழியில் எதாவது சாப்பிட்ணும். அப்புறம் அது தடை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது உண்மை தான். ஆக்சுவலாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க, டேஞ்சர் சைன் மாதிரி போட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லோரும் கேஷுவலாக போயிட்டு குளிச்சுட்டு தான் இருக்காங்க. உள்ளே பயங்கரமாக ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அந்த விஷயத்தில். உள்ளே நிறையா பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் வேறு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் சப்போஸ் போகிறீங்கன்னா விடிய காலையில் இல்லைனா இந்த டைம் போனால் சினாரியோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நான். அந்த சூரியன் சன்செட் ஆகும், சன்ரைஸ் ஆகும்போதும் அங்கே இருக்க அந்த சில் அவுட் சினாரியாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அங்கேயே நின்றுட்டேன் நான் பாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் சும்மா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. இப்போ வீட்டுக்கு போக ஒரு மணி 8:30 9 ஆயிரம். எப்படி இருந்தாலும் பொறுமையாக அழுத்தி போகிறேன். வரும்போது எப்படி பொறுமையாக இருந்தாலும் அதேமாதிரி பொறுமையாக போகலான் தான் இருக்கேன். இன்னொன்று காலும் பயங்கரமாக வலிக்குது. இது ரொம்ப நாள் கழித்து லாங் ட்ரைவ் போகிறனால. அப்புறம் இன்னொன்று, இந்த அடிக்கடி ஃபோன் எடுத்து இப்போ போகும்போது அடிக்கடி ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அடுத்து எதாவது ஹோட்டலில் போய் நிப்பாட்டினா பேசுகிறேன். கைஸ் கிட்டத்தட்ட மதுரை வந்துட்டேன். இன்னும் 4.5 கிலோமீட்டர் போனால் என்கிட்ட மதுரை. கொடுமை என்னென்னா இன்னும் ஒரு பிரியாணி கடை கூட கண்டுபிடிக்கல. நானும் அழுத்தி சுற்றி பார்த்து வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு கடை மாட்டல. பிரியாணி படம் கார்த்தி மாதிரி அலைய விட்டாங்க. இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் பிரியாணி கடை வந்தால் தான் சாப்பிடுவேன்னு ஒத்த காலில் வேறு நிற்கிறேன். நான் மதுரையே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கே போயிடுவேன் போல் பிரியாணி கிடைக்கிறதுக்குள்ள. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 9:30 ஆக போகுது. இப்போ தான் வீட்டுக்கே வரேன். எப்படியோ சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண் தெளிவாக தெரியுது. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு. அவ்வளோதான். கால் ரெண்டும் பயங்கரமாக வலிக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அப்படியே தூங்க போகிறேன். குளித்ததுக்கப்புறம் பசிச்சதுன்னா எதாவது சாப்பிடுவேன். அப்புறம் அப்படியே தூங்குறது தான் இன்றைக்கி. ஸோ Day 14 I've successfully completed. 17 days to go.